தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 28 வசனம் 20 முன்பகுதி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களுக்கு ஆண்டவரே நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு நீங்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை உண்மை உள்ளதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களிடத்துல யாதொரு குற்றமும் காணப்படாதபடிக்கு தானியேல் இருந்தது போல இன்றைய நாளில் நாங்களும் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தானியேலுக்குள்ள யாதொரு குற்றமும் காணப்படவில்லை ஆண்டவரே. அவன் எல்லா காரியத்திலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் ஆண்டவரே. மோசே தேவனுடைய வீட்டில உண்மை உள்ளவனாய் இருந்தான் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே, தேவனுக்கும் மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை அநேகத்தின் மேல அதிகாரிகளாய் வைப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருப்பீங்க. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க படுத்துவீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அருளி செய்வீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் வீட்டிலையும் வெளியிலையும் வேலை பார்க்கிற இடத்திலையும் வியாபாரத்திலையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கட்டும். தேவனை தொழுது கொள்ளுகிறதிலையும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கட்டும். தேவனை தேடுகிறதிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கட்டும். தேவனை ஆராதிக்கிறதிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கட்டும். எந்த பகுதியில் எங்களுடைய உண்மை குறைவு பெற்று காணப்படுதோ, எங்களிடத்துல உண்மை இல்லாமல் காணப்படுகிறதோ, அந்த இடத்தை கர்த்தர் எங்களுக்கு இந்த காலவேளையிலே சுட்டி காட்டி ஆண்டவரே, நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் ஆண்டவரே, தேவ சமூகத்திலிருந்து வருகிற பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை உண்மை உள்ளவர்களாய் இந்த நாளை நிலைநிறுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.